அண்மை செய்தி, கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். வணக்கம் மதியழகன், இது தொடர்பான முழு விவரங்கள். கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்தி 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது தொடர்பாக அந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்ற உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சார்பில் இந்த மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தன, பொதுநல மனுக்களாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்களை நீதிபதிகள் டி கிருஷ்ணகுமார், பி பாலாஜி அமர்வு விசாரித்தது. வழக்கு விசாரணையின் பொழுது கடந்த 2023ஆம் ஆண்டில் மரக்காணத்தில் இதே போல விசச்சாராயம் குறித்து 30 பேர் பலியாகி இருக்கின்றனர். அதை தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சியிலும் இதே போன்று ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் தமிழக காவல்துறையினர் முறையாக விசாரணை மேற்கொள்ளவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஆளும் கட்சி எம்எல்ஏவுக்கும் இந்த விவகாரத்தில் தொடர்பு இருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக மனு அளிக்கப்பட்டும் அந்த மனு தொடர்பாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. காவல்துறையும் இந்த விவகாரத்தை முறையாக விசாரணை நடத்தவில்லை. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இந்த சம்பவத்திற்கு தொடர்பு இருக்கிறது. அதாவது இந்த சாராயம் காய்ச்சுவதற்கு தேவையான மூலப்பொருட்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு மாநிலங்கள் தொடர்பு இருப்பதால் இதனை சிபிஐ விசாரித்தால் தான் முறையாக இருக்கும் என்ற வாதங்களானது முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பளித்திருக்கக்கூடிய நீதிபதிகள் டி கிருஷ்ணகுமார், பி பாலாஜி அமர்வு இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டு இருக்கிறது. இந்த வழக்கினுடைய விசாரணை இதுவரை இதனுடைய ஆவணங்களை உடனடியாக சிபிஐக்கு அளிக்குமாறு கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசார் மற்றும் சிபிசிஐடிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். மேலும் அனைத்து அம்சங்களும், அதாவது இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது, மூலப்பொருட்கள் வந்தது எப்படி, இந்த குற்றம் இவ்வளவு பெரிய குற்றம் நடந்தது எப்படி உள்ளிட்டவை தொடர்பாக அனைத்து அம்சங்களையும் விசாரிப்பதற்கு சிபிஐக்கு உச்சநீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உத்தரவினுடைய ஆபரேட்டிவ் போர்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த உத்தரவினுடைய பிரதான பகுதி மட்டுமே நீதிமன்றத்தில் வாசிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. உடனடியாக வழக்கினுடைய ஆவணங்களை வழங்க கள்ளக்குறிச்சி போலீசார் மற்றும் சிபிசிஐடிக்கு உச்ச நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அதே போல அனைத்து அம்சங்கள் குறித்தும் விசாரிக்க வேண்டும் என்றும் சிபிஐக்கு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். உத்தரவினுடைய முழுமையான நகல் வந்த பின்னரே எதற்காக இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது, சிபிஐக்கு மாற்றப்பட்டது, வேறு என்ன தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கிறது என்பது முழுமையான தீர்ப்பினுடைய விவரம் கிடைத்த பின்னரே நமக்கு தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.